இந்தியா மற்றும் சீனா ஆகிய இரு நாடுகளிடையே சமீப காலமாக நிலவி வந்த எல்லை பிரச்சினை விவகாரங்களுக்கு இரு நாட்டு அரசுகளும் பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்து வந்த நிலையில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மீண்டும் தொடங்குவதற்கும் இரு நாடுகளுக்கும் இடையிலான நேரடி விமான சேவையை மீண்டும் தொடங்குவதற்கும் இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ரஷ்யாவில் நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டில் பிரதமர் மோடியும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் இந்தியா சீனா இருதரப்பு உறவுகளின் நிலையை ஆலோசித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை மீண்டும் புதுப்பிப்பதை பற்றி ஒருமித்த கருத்தை வெளிப்படுத்தியதை அடுத்து இந்தியா சீனா எல்லையில் இருந்த இருதரப்பு படைகளும் பின்வாங்கின. மேலும் இரு நாடுகளின் உறவிலும் முன்னேற்றம் ஏற்பட்டது. அதன் அடுத்த கட்டமாக பல்வேறு துறைகளில் இந்தியா சீனா இடையிலான உறவை மேம்படுத்துவது தொடர்பாக சீன அதிகாரிகளை சந்தித்து ஆலோசனை நடத்த இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி 2 நாள் பயணமாக சீனா சென்றிருக்கும் நிலையில் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுடன் மிஸ்ரி பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்தியா சீனா ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையிலான அரசு ரீதியிலான உறவு தொடங்கப்பட்டு 75 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதால் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்த இந்த ஆண்டு கோடையில் கைலாஷ் மானசரோவர் யாத்திரையை மீண்டும் தொடங்குதல், இரு நாடுகளின் தலைநகரங்களுக்கு இடையிலான நேரடி விமான சேவையை மீட்டெடுப்பது, ஊடகவியலாளர்களுக்கு விசா வழங்குதல் மற்றும் எல்லை தாண்டிய நதிநீர் பகிர்வதில் பணியாற்றுவது குறித்து ஆலோசித்து பல முடிவுகளை முன்னெடுத்ததாக வெளியுறவு அமைச்சகம் அறிவித்திருக்கிறது. 2020 கொரோனா பெருந்தொற்று காரணத்தால் இந்தியா சீனா இடையிலான விமான சேவை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் நேரடி விமான சேவைகளை தொடங்கும் என்றும் அதற்காக இரு நாடுகளைச் சேர்ந்த நிபுணர் குழுவும் விரைவில் சந்தித்து நடைமுறைகளை மேற்கொள்வார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2020ஆம் ஆண்டு நிறுத்தப்பட்ட கைலாஷ் மானசரோவர் யாத்திரையை இந்த ஆண்டு கோடைக்காலம் முதல் மீண்டும் தொடங்கவும் முடிவெடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி பேசிய போது சீனா இந்தியா உறவுகளின் முன்னேற்றம் இரு நாட்டு மக்களின் அடிப்படை நலன்களுக்காகவும் உலகளாவிய தெற்கு நாடுகளின் சட்டப்பூர்வமான உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாப்பதற்கும் வழிவகுக்கும் என பேசியிருந்தார். இந்தியா சீனா ஆகிய இரு நாடுகளின் உறவுகளை வலுப்படுத்த மேற்கொள்ளப்படும் இத்தகைய செயல்கள் இமயமலைக்கு யாத்திரை செல்லும் பக்தர்கள் தற்போது அரசின் முன்னேற்பாடுகளுடன் செல்வதும் அங்கு அவர்களுக்கு இரு நாட்டு ராணுவம் மற்றும் காவலர்கள் பாதுகாப்பு கொடுப்பது உலக அளவில் பெரும் வரவேற்பை ஏற்படுத்தும். மேலும் இரு தலைநகரங்களுக்கான நேரடி விமான சேவை தொடங்கப்பட்டால் வர்த்தகம் அதிக அளவில் செயல்படுவதோடு இரு நாடுகளில் கல்வி பயிலும் மற்றும் பணிபுரியும் மக்களுக்கு பெரும் பயன் உள்ளதாக அமையும் என்ற பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. அதே சமயம் இரு நாடுகளுக்கு நடுவிலான இந்த இணக்கம் ட்ரம்ப் அதிபரான பிறகு வந்திருப்பதும் அமெரிக்காவின் ஆதிக்கத்தை இந்தியா சீனா இணைந்திருந்தால் கட்டுக்குள் வைத்திருக்க முடியும் என்ற பார்வையும் முன்வைக்கப்படுகிறது.